எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அஸ்வினி சமையல். இன்றைக்கி வந்து ஒரு டிஃபன் ரெசிபி செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் அடை செய்ய போகிறோம். முடக்கத்தான் கீரை அடை. அதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் கீரை, கொஞ்சம் வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா, முடக்கத்தான் கீரை எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. கீரை கடையெல்லாம் இப்போல்லாம் விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதை போல் இருக்கும். இது வந்து ஒரு சுற்றின மாதிரி கொடி மாதிரி போகும். அது இது ஒரு 20 ரூபா கூட விற்பாங்க ஒரு இது. இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. முடக்கு அறுத்தான் அப்படின்னு பேர் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து எலும்புக்கெலாம் ரொம்பவே நல்லது. முடக்கு அறுத்தான்னா முடக்கு அறுக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு கீரை அப்படிங்கிறது அர்த்தம். அதுவும் இல்லாமல் இது நல்ல சளிக்கெல்லாம் கூட இது ரொம்ப கேட்கும். மாறு சளி, இருமல், அதுக்கெல்லாம் கூட இந்த கீரையை நம்ம பல விதமாக யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு அடை செய்து காட்ட போகிறேன். இந்த கீரையை நல்லா பார்த்துக்கோங்க. இது இருந்தால் கண்டிப்பாக இந்த மழை காலத்தில், குளிர் காலத்தில் இதை ரொம்ப யூஸ் பண்ணுங்கள். இது வந்து வேலி ஓரத்தில், ரோடோரத்தில் இருக்கிற காலி நிலத்துலலாம் இது நிறையா விளைஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை அதை எடுத்து செய்ய பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து கடையில் வாங்கிக்கலாம். நான் வந்து வீட்டு தோட்டத்துலேருந்து எடுத்து கீரை இது. அதை தான் இப்போ வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நான் வந்து புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு. அது லைட்டாக நான் வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக கடையில் கிடைக்கிற அரிசி எந்த அரிசி மாவாக இருந்தாலும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இது வந்து இதில் ஒரு கப்பு போடுறேன். நான் ஒரு 1.5 கப்பு போட்டுக்கிறேன். 1.5 கப்பு அளவு போட்டுக்கிறேன். இது ஒரு 3 வடை அந்த போல் வரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு போடலாம். இது கூட வந்து மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால தான். சீரகத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து லேசாக தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் பக்கத்தில். ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஏன்னா புழுங்கல் அரிசி எல்லாம் வறுத்த மாவு தான். லேசாக சுட்டால் போதும். இதை அப்படியே ஊற்றி மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி அடையெல்லாம் செய்யாமல் அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து நம்ம நறுக்கி வச்ச முடக்கத்தான் கீரை, கொத்தமல்லியும் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லை விட்டுடலாம். எல்லாத்தையும் நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வாயுவெல்லாம் கழிச்சு எடுக்கும்னு சொல்லுவாங்க, அதிகமாக கேஸை சேர்ந்துருந்தா கூட உடம்புக்குள்ள. இப்போ நான் எல்லா வெங்காயத்தையுமே சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்க, மாவு பிசைஞ்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு கீரை அதிகமாக சேர்த்துக்கிட்டு மாவு குறைச்சி சேர்த்துக்கிட்டு அதோட எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தட்டுற அளவுக்கு பதம் இருந்தால் போதும் உங்களுக்கு. இது அப்படியே ஊறட்டும் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறமா எப்படி வந்து அடை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வந்து தோசை தவா போட்டிருக்கேன். இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அடை மாவு நல்லா ஊறிடுச்சு. நான் கொஞ்சம் பெருசாக ஒன்று போடுற அவ்வளோ பெரிய உருண்டை எடுத்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கிட்டு பிகினர்ஸ் இருந்தால் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சுட்டு கட்டிக்கோங்க. நீங்கள் திரும்ப கல்லுலேயே டைரெக்டாக போட்டுக்கலாம். கையை நினச்சிக்கிட்டு தண்ணியில் கட்டினா நல்லா எவ்வளோ மெல்லிசாக வேணுமோ அந்த அளவுக்கு வரும். இதில் நம்ம சென்டரில் ஹோல் ஒன்று போட்டுக்கலாம். ஹோலு இப்போ தான் வந்து எண்ணெய் ஊற்றினா நல்லா வேகம். அதுக்காக தான். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் எடுக்கட்டும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆனோன்னா நம்ம திருப்பி போடணும். அப்போ தான் வந்து உள்ள மாவு நல்லா வேகும்.
குக் ஆகிறதுக்கு முன்னாடி திருப்பி போட்டால் வேகாது. கொஞ்சம் நேரம் ஓப்பனில் இருக்கட்டும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலந்தால் போதும். இன்னும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா மறுமருந்து வரணும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், முடக்கத்தான் கீரை அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், முடக்கத்தான் கீரை அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் மாங்காய் தொக்கு வச்சுருக்கேன். கூட வந்து கொத்தமல்லி சட்னி கொஞ்சம் வச்சுருக்கேன். இல்லை தேங்காய் சட்னி, நீங்கள் எந்த சட்னி வேணுமோ அதை தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மழை காலத்தில், குளிர் காலத்தில் எல்லாம் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். கோல்டு, மார்கழி எல்லாம் பிடிச்சிருந்தா கூட இது ரொம்பவே போக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க. மறக்காமல் அஸ்வினி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இது போல் இன்னொரு ஹெல்த்தியான ஒரு மூலிகை கீரையோடு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.